பாஷாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவராக வருவார். ஸோ ஆட்டோக்காரன். அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பால்காரராக வருவார். ஸோ வந்தேன்டா பால்காரன் வரும். அருணாச்சலத்தில் இவர் ஒரு வசதியான வீட்டு பிள்ளை என்ன பாடுறதுன்னு. அதுக்கு முன்னாடியே தான் இந்த எலெக்ஷனில் நடந்த ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சினாரிலாம் நடந்துச்சு. அப்போ ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து நிறைய அதில் கஷ்டப்பட்டாங்க சார். இது ஃபேன்ஸுக்காக ஒரு சாங் தான் நல்லா இருக்கும் சார். ஃபுல்லாக ஃபேன்ஸுக்காக ஒரு பாட்டு போடலாம். ஸோ ஒரு போர்ஷன் ஃபேன்ஸுக்காக, இன்னொரு போர்ஷன் வந்து ஆன்மீகமாக போகலாம். இது ரெண்டையும் வச்சு ஒரு சாங். கதைப்படி கோயிலுக்கு சொந்தக்காரங்களோட போயிட்டு திரும்பி வர்றாரு. இதுதான் கான்செப்ட். எல்லாம் டிராக்டரில் அப்படியே வரோம் சார். என்ன சார் டிராக்டர்? இல்லை நல்லா இருக்கும் டிராக்டரில் வர மாதிரி. டிராக்டர் யார் சொன்னா? ரஜினி சார். ஓகே, டிராக்டர் ஓட்டிட்டு வரோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்துச்சு. இதாண்டா வந்து சும்மா டம்மி வாய்ஸ் ட்ராக்கா இதாக போடும். அப்போ யூனிட்ல சில பேருக்கு சந்தேகம் வந்துச்சு. இது என்னது அர்த்தமே இல்லாமல் இருக்கு. இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டான்னு அர்த்தமே இல்லாமல் இருக்கு. அப்போ வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணணும். அப்போதைக்கு நான் என்ன சொல்லிட்டேன் டக்குன்னு, சார் அதாண்டா வானம், இதாண்டா பூமி, இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, இதுதான் சார் மீனிங் நான் அப்போதைக்கு.